அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய கப்பு, ஒரு கப்பு தயிர், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு ஸ்பூன் கசகசா பேஸ்ட் பண்ணுது, 2 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் ஜாஜி பவுடர், ஒரு 5-6 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ. இப்போ சோயா மில் மேக்கர் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 தக்காளி எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிடலாம். அதுமாதிரி ஒரு 4-5 வெங்காயத்தையும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போ வெஜ் பிரியாணிக்கு தேவையான காய்கறி: ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு ரம்பா இலை. இது நம்ம வெஜ் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸு. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுறலாம். ஆயில் சூடாயிருச்சு. வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கி விடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். எண்ணெய் வடிய வச்சுட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, ஏலங்கிராம்பு, பட்டை எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கி விடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிடலாம். சின்ன சைஸாக இருந்தால் 4-5, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டு, இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி வதக்கி இருக்குது தக்காளி அதே மாதிரியே வதக்கி விட்டுக்கிறேங்க. வதங்கி வந்ததுக்கப்புறமா பீட்ரூட் பீசஸ் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விடலாம். ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அப்புறமா நம்ம பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விடலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அதை ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கிடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்க கசகசா பேஸ்ட்டு, மசாலா பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே ஒவ்வொன்றா அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு முறை ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் காரம், நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கிடலாம். கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு காய்கறியை வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா முள்ளளவு ஒரு 3 பீசஸ் எடுத்துக்கிடுவோம். எடுத்து அதில் போட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்கிடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்னா, அந்த தயிரை அதை ஊற்றிடலாம். தயிரை அதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த காய்கறி எல்லாம் வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு முறை கிளறி விடலாம். காய்கறி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சோயா மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்கோம்ல, தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் போட்டு ஒரு முறை நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயம் எடுத்து அதில் தட்டிடலாம். தட்டிட்டு இப்போ மசாலா, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுறலாம். பெரட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம 1.5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். 2.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு முறை லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி லைட்டாக ஒரு முறை கிளறி விட்டுக்கிறேங்க. கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் இருந்தது இப்போ மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போது மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம்னா, அந்த மல்லித்தலை அதில் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சுட சுட நல்லா கமகமண்டு மணமணக்க வெஜ் பிரியாணி ரெடி. நிறையா பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கப்பா.